இன்றைய மன்னா. சபை எவ்வாறு மகிமையடைகிறது? வேத வசனங்கள். எபேசியர் 5:27. சபை கரையோ சுருக்கமோ இப்படிப்பட்ட வேறெதுவோ இல்லாமல் பரிசுத்தமாகவும் மாசற்றும் இருக்கத்தக்கதாய் அவளை மகிமையானவளாக தமக்கே வழங்கிக் கொள்ளும்படியும் அவ்வாறு ஒப்புக் கொடுத்தார். கொலோசேயர் 1:27. மகிமையின் ஐசுவரியங்கள். அது மகிமையின் நம்பிக்கையாகிய உங்களில் இருக்கிற கிறிஸ்துவே. ஊழியத்தின் வார்த்தைகள். கிறிஸ்து எவ்வாறு சபையை ஒரு மகிமையான சபையாக தமக்கு வழங்குவார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. நான் இளமையாக இருந்தபோது கிறிஸ்து வெறும் பரலோகங்களில் இருப்பதாகவும் சபை பூமியில் இருப்பதாகவும் நான் நினைத்தேன். இந்த கருத்தின்படி கிறிஸ்து பரலோகங்களில் வெகு தொலைவில் இருக்கிறார், நாம் பூமியில் அவருக்கு வழங்கப்படுவதற்கு நம்மையே ஆயத்தப்படுத்துகிறோம் என்றாகும். இருப்பினும் இது கிறிஸ்துவை மிகவும் புறநிலையாக்கும் ஒரு இயற்கையான கருத்து என்பதை நான் பின்னர் உணர்ந்து கொண்டேன். அவரது பொருளாட்சியில் திட்டத்தில் தேவன் கிறிஸ்துவை நமக்குள் உருவாக்குகிறார். இறுதியில் கிறிஸ்து ஒரு புறம் சார்ந்த ரீதியில் வருவதன் மூலமல்ல, மாறாக நமக்குள் விரிவடைந்து பின்னர் நம்மிலிருந்து வெளிவருவதன் மூலம் மகிமையான சபையாக தமக்கு வழங்குவார். மத கருத்துக்கு எதிராக நமது மகிமைப்படுதல் திடீர் நிகழ்வாக இருக்காது. மாறாக கிறிஸ்து நமக்குள் விரிவடைந்து நம்மை தம்முடன் பூரிதமாக்கும்போது அது படிப்படியாக நடைபெறும். கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை உண்பதால் நம்மை மகிமைப்படுத்துகிறார். நமக்குள் இருக்கும் மகிமையாகிய கிறிஸ்துவால் நாம் அனைவரும் உண்ணப்படவும் முழுமையாக உண்ணப்படவும் விழுங்கப்படவும் வேண்டிய தேவை உள்ளது. நமக்குள் கிறிஸ்து நம் ஜீவனாகவும் நம் நபராகவும் மட்டுமல்லாமல் தேவனின் சாட்சாத்து மகிமையாகவும் இருக்கிறார். ஒரு அசிங்கமான கம்பளிப்பூச்சியின் உருமாற்றத்தை ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாற்றப்படுவதை நாம் மகிமைப்படுத்துதலின் விளக்கமாக பயன்படுத்தலாம். ஒரு கம்பளிப்பூச்சியானது திடீரென்று அதன் மீது இறங்கி வந்து அதை சூழ்ந்து கொள்ளும் ஒரு அழகினால் உடனடியாக பட்டாம்பூச்சியாக மாறுவதில்லை. இல்லை, பட்டாம்பூச்சியின் அழகு கம்பளிப்பூச்சியின் ஜீவனில் அடங்கியுள்ளது. இந்த ஜீவனின் பிரமாணம் கம்பளிப்பூச்சிக்குள்ளும் செயல்படுவதால் கம்பளிப்பூச்சி படிப்படியாக ஒரு பட்டாம்பூச்சியாக மாற்றப்படுகிறது. இந்த செயல்முறை நடைபெறும் போது வண்ணத்துப்பூச்சியின் அழகு கம்பளிப்பூச்சியின் அசிங்கத்தை விழுங்கி விடுகிறது. அந்தப்படியே சபையும் கிறிஸ்துவால் மகிமையடைகிறது. ஆமென்.